அடுத்து 10ஆம் வகுப்பிலே மற்றொரு முதலிடம் பெற்றிருக்கின்ற மேடத்திரு ஏ அப்துல் காதர் அவர்களுடைய புதல்வி பி ஏ அஸ்பா பாத்திமா அவர்களை விழா மேடைக்கு அழைக்கின்றோம். அஸ்பா பாத்திமா நம்முடைய கலைமாமணி பேராசிரியை எஸ் நசிமா பான் அவர்கள் வழங்குவார்கள். அடுத்து 10ஆம் வகுப்பிலே 2ஆம் இடம் பெற்றிருக்கின்ற நமது கீழத்தெருவைச் சேர்ந்த பி எம் காதர்பட்சா அவர்களுடைய புதல்வி கே சுல்தானா சைலா அவர்களுக்கு நம்முடைய அலிமா அறக்கட்டளையினுடைய நெருங்கிய நண்பர் எங்களது பாசல்மிகு ஆரிஃப் மரைக்கார் அவர்கள் அந்த 2ஆம் இட பரிசை வழங்கி கௌரவிப்பார்கள். அடுத்து 10ஆம் வகுப்பிலே 3ஆம் இடம் பிடித்த அலியாசிங் தெருவைச் சேர்ந்த எஸ் நாசர் ஷரீப் அவர்களுடைய மகளார் என் மரியம் பிபி அவர்களுக்கு கேடயம் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அதனை நமது அலிக்மா அறக்கட்டளையினுடைய பொருளாளர் ஹாஜி எஸ் என் அப்துல் ரசாக் அவர்கள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பன்னிரண்டாம் வகுப்பு காமர்ஸ் கம்ப்யூட்டர் பிரிவிலே நமது அலியாசிங் தெருவைச் சேர்ந்த என் ஆஜாமின் அவர்களுடைய புதல்வி எச் ஷாயினா அவர்கள் முதலிடம் பெற்றிருக்கின்றார்கள். அந்த மாணவிக்கு அலிக்மா அறக்கட்டளையுடைய செயலாளர் என்ற முறையிலே நான் அதனுடைய கேடயத்தை வழங்கி கௌரவிக்க இருக்கின்றேன். காமர்ஸ் கம்ப்யூட்டர் பிரிவிலே மேடத்தேரு சிக்கந்தர் பட் அவர்களுடைய புதல்வி எஸ் மசூத் ஷரீப் 2ஆம் இடம் பெற்றிருக்கின்றார். அவர்களுக்கு அலிக்மா அறக்கட்டளையினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் டி ஏ ஆஜாமிதீன் பிகாம் அவர்கள் அந்த நினைவு பரிசினை வழங்கி பாராட்டு தெரிவிப்பார்கள். காமர்ஸ் கம்ப்யூட்டர் பிரிவிலே 3ஆம் இடம் பிடித்த மேடத்தரு டி ஏ முகமது இசாக் அவர்களுடைய புதல்வி எம் தஸ்லீமா நஸ்ரீன் அவர்களுக்கு அலிக்மா அறக்கட்டளையினுடைய துணை பொருளாளர் அன்பு சகோதரர் என் எம் அய்யூப் கான் அவர்கள் கேடயம் வழங்கி கௌரவிப்பார்கள். அடுத்து மேத்ஸ் கம்ப்யூட்டர் மேத்ஸ் பயாலஜி பிரிவு, அதிலே நமது புதுத்தெருவைச் சேர்ந்த பாபநாசம் வட்டார ஜமாத்தினுடைய துணைத் தலைவர் அவர்கள் இந்த விழா நடைபெறுவதற்கு வாழ்த்துக்களை என்னிடத்திலே சொல்லி தெரிவிக்க சொன்னார்கள். அவர் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இதில் கலந்து கொள்ளவில்லை. அவருடைய மகன் பி முகமது இம்தியாஸ் அவர்களை அழைக்கின்றேன். அவர் இங்கு வரவில்லை என்றால் அலிக்மா அறக்கட்டளையினுடைய அலுவலகத்திலே பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து 2ஆம் இடம் பிடித்திருக்கின்ற நமது மெயின் ரோடு வெள்ளாளத்தெரு என் முகமது அக்கீம் பிகாம் அவர்களுடைய புதல்வி எம் ரியா ஹலிமா அவர்களை அழைக்கின்றோம். அவர்களுக்கு நமது அலிக்மா அறக்கட்டளையினுடைய குவைத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் ஆர் முகமது சஃபீருல்லா அவர்கள் கேடயம் வழங்கி கௌரவிப்பார்கள். அப்துல் ஹக்கீம் எம்காம் அவர்களுடைய புதல்வி. மேத்ஸ் பயாலஜி பிரிவு
மிக கடினமான ஒரு பிரிவு அது. அதிலே வாகைச்சூடியை வெற்றி பெற்றிருக்கின்ற ராகத்தை தெரிவி சார்ந்த அருமை சகோதரர் பி கமருஜமான் பிகாம் அவர்களுடைய முதல்வி கே அஸ்ரஃபுல் முதல்வர் அஸ்ரஃபுல் ஹக்கு அவர்களை விழா மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு நமது அல்-இக்மா அறக்கட்டளையினுடைய உறுப்பினர் வரவில்லை. ஆகையினால் எங்களது தலைவர் அவர்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சாவல் மீது வந்திருந்தால் வரவும். அல்-இக்மா அறக்கட்டளையினுடைய உறுப்பினர் சாவல் மீது அழைக்கின்றோம். அதனை எங்களுடைய தலைவர் அவர்களுக்கும் நூறு நஜத்தவர்களும் சேர்ந்து வழங்குவார்கள். நம் நாட்டிலே மற்றும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பிலே கல்வி பயின்ற மாணவர்களுக்கு மாத்திரம் அல்-இக்மா அறக்கட்டளை சீல்டு கடையத்தை வழங்கவில்லை. அது மாத்திரமல்ல, நாங்கள் அயல்நாட்டிலேயும் எண்ணி பார்க்கின்றோம். அயல்நாட்டிலே நமது ஜமாத்தை சார்ந்த சகோதரர்களுடைய பிள்ளைகளுக்கும் அதனை பரிசு பொருளை வழங்குவது எங்களுடைய கடமை என்ற அடிப்படையிலே குவைத் நாட்டிலே CBSE தேர்வு 10ஆம் வகுப்பிலே தேர்ச்சி பெற்றிருக்கின்ற மெயின் ரோடு முகமது இப்ராஹிம் அவர்களுடைய புதல்வி தஸ்லீம் அவர்களுக்கு நமது அல்-இக்மா அறக்கட்டளையினுடைய உறுப்பினர் BA பக்கீர் மைதீன் பிஃபார்ம் அவர்களை அழைக்கின்றோம். அவர்கள் வரவில்லை. ஆகியனாலே நம்முடைய ஜும்மா பள்ளியினுடைய இமாம் தலைமை இமாம் மௌலானா மௌல்வி ஆசிக் அவர்கள் அதை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பன்னிரெண்டாம் வகுப்பு CBSE தேர்விலே துபாயிலே நீங்கள் அல்-இக்மா அறக்கட்டளையுடைய தலைவர் அவர்களுடைய பேட்டி அருமை சகோதரர் நீங்கள் அல்-இக்மா அறக்கட்டளையுடைய தேவைகளுக்கெல்லாம் அவ்வப்போது நிதி உதவிகளை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் பல்கீஸ் நகர் PM ஜாயித் ஹுசேன் MBA அவர்களுடைய புதல்வி J வஃபீகா அவர்களை விழா மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு நமது அல்-இக்மா அறக்கட்டளையினுடைய துபாய் உறுப்பினர் MAG அப்துல்லா அவர்களும் நம்முடைய ஐசா பள்ளியினுடைய இமாம் மரியாதை ரஃபீக் நம்முடைய மண்ணின் மைந்த TM முகமது ரஃபீக் ஹஜரத் அவர்களும் இணைந்து வழங்குவார்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இரண்டு பேராசிரியர்களையும் அரவணைத்து அழைத்து வந்த ஆரிஃப் மாலிக்கார் அவர்கள் எங்களை போன்ற பொது சமுதாயத்திலே ஆர்வலர்கள். குவைத்திலே நாங்கள் இருந்தோம். பல அமைப்புகளிலே தலைவராக இருந்தார்கள், பொருளாளர் செயலாளர் இருந்தார்கள். மிஸ் கேடி போன்ற TMC மிஸ் கேடி போன்ற அமைப்புகளெல்லாம் இருந்து உழைத்தவர்கள், சமுதாயத்தை உழைத்தவர்கள். அவர்களுக்கு நான் ரொம்ப அல்-இக்மா அறக்கட்டளை சார்பாக நன்றிகளை தெரிவிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நிறைவாக நன்றியுரை. மனிதர்களுக்கு நன்றி தெரிவிக்காமல் இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கவில்லை என்பதன் அடிப்படையிலே எங்களது குவைத்தினுடைய அல்-இக்மா அறக்கட்டளையினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை தம்பி முகமது சபீபுல்லா அவர்களை நன்றியுரை நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்-இக்மா கல்வி அறக்கட்டளை 3ஆம் ஆண்டு விழா பரிசளிப்பு மற்றும் கல்வி விழிப்புணர்வு விழாவை இனிதை நடத்தி கொடுத்த இறைவனுக்கே எல்லா புகழ் அனைத்தும். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக